மதுரை மக்களோட மனசும் மதுரையில் கிடைக்கிற உணவுக்கும் எப்போவுமே ஒரு தனித்துவம் இருக்கும். இங்கே அன்புக்கும் சரி சுவைக்கும் சரி எப்போவுமே பஞ்சமே இருக்காது. இந்த ஊரில் நான் தொழில் பண்ணாமல் நான் எந்த ஊரில் தொழில் பண்ண போகிறேன்? ஏன் ஊரில் நான் பெருசாக தொழில் பண்ணேன் இல்லையா? இந்த அம்மன் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும் போல எல்லா பேருமே நெகட்டிவாக தான் சொன்னாங்க. ஒரு டீ கடை வச்சிருக்க நீ எப்படி எடுத்தோன்னே ரெஸ்டாரண்ட் பண்ணுற, அந்த நாலேஜ் இல்லையே அப்படின்றாங்க. நான் வேலை செய்யும் போது 15 ரூபா டீ கிளாஸ் கழுவுற வழி தான் சேர்ந்தேன். டீ கிளாஸ் கழுவிட்டு இருக்கும் போதே ஒரு கேஷியர் ஒருத்தர் லீவ் போட்டார். வேறு வழி இல்லாமல் ஓனர்கிட்ட நானே இப்படி நான் கேஷியராக பார்க்குறேன், நீ எப்படிப்பா பார்ப்பேங்க? நான் பார்ப்பேன் சார் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு அதே கடைக்கு அப்படியே மேனேஜராக என்னை போட்டார். 2003 வரைக்கும் அப்படி மேனேஜ்மெண்ட் பார்த்தேன். இப்போ 2003 டீ கடை ஆரம்பித்தோம். போதுமான அந்த நாலேஜு அது இல்லாமல் ஒரு 6 மாதத்தில் பெரிய லாஸ். 2004 இன்னொரு கடை ஆரம்பிக்கிறேன். முதல் 2மே எனக்கு பெரிய தோல்வி. 2005 இங்கே வந்து ஆரம்பிக்கிறேன். அருமேடுன்னு ஒரு ஏரியா, சின்ன இடம், மொத்தமே 5 தான் இருக்கும் அந்த இடம். நான் மட்டுமே காலையிலேருந்து நைட்டு ஒரே ஆள் தான் பார்ப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி வரும்போல் 2005 அந்த லாஸ்ட் டயத்தில் ஒரு வெள்ளம் வந்துச்சு. அப்போ எனக்கு பக்கத்தில் இருக்க கடை, பின்னால் இருக்க கடை, எல்லா கடையுமே க்ளோஸ் ஆகிடுச்சு. அண்ணன் தம்பி எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி வர சொல்லி எல்லா பேரும் ஒரு 3 நாள் நைட்டு மோலும் இது முன்னுக்க போட்ட டீயை விட எனக்கு பெஸ்ட்டாக போட்டோம். அதுலேருந்து அப்படியே ஒவ்வொன்றா டெவலப் ஆச்சு. அப்போ நான், என் அண்ணன், என் தம்பி 4 பேர் மேற்கொண்டு வேலைக்கு 2 பேர் வச்சுருந்தோம். இந்த 2005 2017 நாங்களே கடையை டெவலப் பண்ணிகிட்டே வரோம். 2017 அம்மன் ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆரம்பிக்கிறேன். எல்லா பேருமே நெகட்டிவாக தான் சொன்னாங்க. ஒரு டீ கடை வச்சுருக்க நீ எப்படி எடுத்தோன்னே ரெஸ்டாரண்ட் பண்ணுற, அந்த நாலேஜ் இல்லையே அப்படின்றாங்க. எனக்கு என்னென்னா ஒரே ஒரு விஷயம், நம்ம ஒரு செயலை செய்கிறோம், கரெக்டாக செய்யணும், நல்ல உணவை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம எப்படி தோப்போம்ன்ற கான்செப்ட் இன்னைக்கு அந்த மைண்ட் செட் என்கிட்ட இருக்குது. நான் எதை பண்ணாலும் சரி குவாலிட்டி விஷயத்தில் நான் காம்ப்ரமைஸ்லாம் இது வரைக்கும் ஆனது இல்லை. அம்மன்றது எனக்கு என்னை பொறுத்தவரை எனக்குள்ள ஒன்று. என்னையே அம்மன் தனித்தனியாக பிரிக்க முடியாது. நீங்கள் காலையில் 1 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க கிச்சன். ஒரு மணிக்கு ஆரம்பித்தாங்களா, காலையில் 5 மணிக்கு அந்த சமையலை முடிச்சாத்தேன் சமைச்ச இடத்துலேருந்து நம்ம மேலே ரெஸ்டாரண்ட் கொண்டு வைக்கும் போல் அதை செட்டிங் போட 1 மணி நேரம் ஆயிரும். ரெஸ்டாரண்ட் கரெக்டாக நாங்கள் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நெய் இட்லி சாம்பார், அப்புறம் ஒரு ஃபில்டர் காஃபி. காலையில் குளிச்சு முடிச்சுட்டு இறைவனை வணங்கிட்டு சவாரி போகிறதுக்கு முன்னாடி வர்றது இங்கே தான். இதே நம்ம டீ கடையாக வச்சுருக்கோம். ஒரு 6-7 டீ கடை ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னுக்கையோ தனியாகவே வச்சுருக்கோம். அதெல்லாம் அப்படின்னா 3 மணிக்கு காலைல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மதுரைக்குள்ளே 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுற கடையில் நம்ம கடை தான் இருக்கும்.
காலையில் மார்க்கெட்டுக்கு போகிறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, நைட்டு ஷிஃப்ட் வேலைக்கு போகிறவங்க எல்லாமே காலையில் 3 மணிக்கு போனால் அவங்க கடையில் அப்போ வடை, டீ கிடைக்கும். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. அதே போல் சாப்பிட சாப்பிட மீண்டும் மீண்டும் சாப்பிட தோணும். குவாலிட்டி ஒரே மாதிரி கொடுக்கணுன்னா நம்ம மெட்டீரியல் முதல் ஒரு உளுந்தோ இல்லை ஒரு பருப்பு ஐட்டமோ ஏதோ ஒரு ஆயில் ஐட்டமோ பர்ச்சேசிங் பண்ணும்போது கரெக்டாக ஒரு நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கணும். காய்கறி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம சாப்பாடில் பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு காலைல போய் வாங்கிட்டு வந்து அன்னைக்கு கட் பண்ணி சமைக்கிறது. காய்கறி ஸ்டாக் பண்ணுற பழக்கம்லாம் இல்லை. என்னுடைய நோக்கம் தரம் கம்மியான ஒரு பொருளை தயார் பண்ணவே கூடாது. உச்சபட்சம் ஒரு பொருள் என்ன தரம் கொடுக்கணும் அந்த தரத்தை கொடுக்கணும். என் பிஸ்னஸில் முக்கியத்துவமே கஸ்டமர் தான். நம்ம என்ன தான் பண்ணாலும் சரி கஸ்டமருக்கு அது பிடிக்குதான்னு பார்க்கணும். யாராக இருந்தாலும் தரமான உணவை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. மனசு நிறைஞ்சு ஒரு நேரம் சாப்பாடு போடுறோம். கஸ்டமரை மனசார அதை ஏற்றுக்கிற மாதிரி குவாலிட்டி, அதுக்கான ரேட், இது ரெண்டுலேயும் நான் ஈக்குவலாக ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஏன்னா முதல்ல தெப்பக்குளம் ரெஸ்டாரண்ட் திறக்கிற தரப்புல அன்னைக்கு வந்தேனே, அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் இங்கே வரும்போது எப்பயுமே கடையோட போர்டை பார்த்தா நிப்பாட்டிடும். இங்கே இந்த கடை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே எப்பயும் ஒரு நாளைக்கு ஒரு 3 டைம்ஸ்லாம் வந்துடுவேன். நான் திண்டுக்கல்லேருந்து மதுரைக்கு வர்றப்பெல்லாம் இந்த கடையில் சாப்பிட்டு தான் உள்ளே போவேன், வேற எந்த வேலையாக இருந்தாலும். மதுரைன்னு வந்தாவே அம்மன் ஹோட்டலில் தான் வந்து நாங்கள் சாப்பிட்றது. இங்கே வந்து நம்மளோட ஃபேவரேட் வந்து நெய் பணியாரம். பிடிச்சது வந்து இந்த நெய் பணியாரம், இதை அதிகமாக நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம். ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இங்கே செய்கிற நெய் பணியாரம் தான். உளுந்தோட பணியாரம் மெயினாக சாப்பிடுவேன் வந்தா. இதை சாப்பிட்டு போனால் தான் ஒரு திருப்தி. எல்லா பொருட்களுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கடை எல்லா ஃபுட்டுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, ஹைஜீனிக்காக இருக்குது. சப்ளை இங்கே வந்து சர்வ் பண்ணுறவங்க வெரி வெரி டீசெண்ட் அண்டு ரொம்ப டீசெண்டாகவும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து நல்லாவும் சர்வ் பண்ணுறாங்க. எங்களுடைய வேலை பார்க்குற பசங்களை பூராமே எல்லா பேரும் தாங்க கடை மாதிரி பார்க்குறாங்க. ஒரு வேலை பார்க்குற மைண்ட் செட்டோட இப்போ என் வேலை பார்க்குறதுல 50% எடுத்துக்கிட்டிங்கன்னா சொந்த கடை மாதிரி பார்க்குறது தான் இருக்காங்க. எனக்கு வீட்டில் இருக்கிறத விட எனக்கு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறதா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டால் வீட்டில் இருக்கிறவங்களும் இங்கே இருக்கவங்களும் எனக்கு வேறு கிடையாது. இங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, என்னோடய சாப்பிட வர கஸ்டமர் சரி, அது கஸ்டமராகவே நான் பார்க்க மாட்டேன், எங்கள் அம்மா அப்பாவாக தான் நான் பார்ப்பேன். அதனால் ஒரு இடம் நம்ம அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னை அவங்க ஃபேமிலியில் ஒரு ஆளாக பார்ப்பாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அண்ணன் சொல்கிற முதல் விஷயம், கஸ்டமரை எந்த அளவும் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிறக்கூடாது. அவங்களுக்கு கரெக்டான மரியாதை, கரெக்டான இது கொடுக்கணும்ப்பா. அவங்கள வச்சு தான் நம்ம அம்மன்ற ஒரு பிராண்டு. நம்ம பொருள் மட்டும் தரமாக கொடுத்தா பத்தாது. என்ன எதிர்பார்த்து அம்மனுக்குள்ளே வர்றாங்களோ அது அவங்களுக்கு கரெக்டாக போய் சேரணும். நான் போய் ஒன்று சொல்லி அவங்க செய்யறதுக்கு முன்னுக்கு ஒரு கடையில் இப்படி பண்ணணும் அப்படின்றத ஓடி ஓடி பண்ணுறாங்க. அந்த மாதிரி எனக்கு லேபர் கிடச்சது நான் இறைவன் கொடுத்த எனக்கு கிஃப்ட். தம்பி வந்து எப்போவுமே உள்ள நுழைஞ்ச உடனே யார் யார் எப்படி வேலை பார்க்குறாங்கன்னு தம்பி தொழிலாளர்களுக்கு ஊக்கம் கொடுப்பாங்க. தொழிலாளர்கள் வச்சு தான் நானுன்னு சொல்லுவாங்க. அவங்க நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு ஓனர்ன்ற இது இல்லாமல் அவங்களும் ஒரு லேபர் மாதிரி எல்லா பேரும் சேர்ந்து கஷ்டப்படுவாங்க. எனக்குள்ளே எப்பயுமே சொல்லுவேன், அடுத்தடுத்து ஏதாச்சும் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஒரு டீ கடையிலேருந்து டிஃபன் கடையாக மாற்றினேன், ஒரு டிஃபன் கடையிலேருந்து ரெஸ்டாரண்ட்டை மாற்றினேன். இந்த ரெஸ்டாரண்ட் ஓரளவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து ஸ்வீட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ரெஸ்டாரண்ட் பிளான் பண்ணும்போது நம்ம அந்த ஸ்வீட்டையும் பிளான் பண்ணிட்டாங்கன்னா ரெஸ்டாரண்ட்டை மட்டும் பண்ணாதே அதை கரெக்டாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஒரு 7 வருஷம் 8 வருஷம் அதில் பயணம் பண்ணணும். இது அடுத்த இலக்கு. இப்போ ஆரம்பிக்கிறோம் ஸ்வீட்டை. இந்த ஸ்வீட் இந்த தீபாவளிக்கு மக்கள்கிட்ட பெரிய லெவலில் எங்களுக்கு வரவேற்பு கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் கவனம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்வீட்டுன்றதுல நெய் ஸ்வீட்டு, பால் ஸ்வீட், பியூர் நெய் 10 ரூபாய். நாங்களே நெய் காய்ச்சி வெளியே நெய் வாங்கி கூட பண்ணுறதில்ல.
மில்க் ஸ்வீட் எப்படின்னா நாங்களே பால் வாங்கி நாங்களே அடிச்சு பண்ணுறோம். நிறைய இடத்துல கோவா வாங்கி அதை ரெடிமேடாக அடிப்பாங்க. நாங்கள் அதெல்லாம் செய்கிறதில்ல. காஜு வெரைட்டிஸ் கூட ஹை லைட்டாக இருக்குது நம்மகிட்ட. ஒரு காஜு, நெய், சுகர் வந்து ரொம்ப கண்டென்ட்டை குறைச்சிருப்போம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதேமாதிரி காரத்தில் என்கிட்ட ஒரு 50-60 வெரைட்டிஸ் இருக்குது. எங்கள் கடையில் ஹோட்டல்லையோ சரி ஸ்வீட்லேயோ இன்றைக்கி யூஸ் பண்ண ஆயில் திருப்பி மாதிரி யூஸ் பண்ணவே மாட்டோம். அதனால் எங்கள்கிட்ட எப்பயுமே சரக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்ல வியாபாரம் போயிட்டுருக்கு. எல்லா கஸ்டமர் எங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நல்லா இருக்கும் உங்களோட குவாலிட்டியை, நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, இந்த ஸ்வீட்டுங்க ஆரம்பி இவ்வளோ குவாலிட்டியாக தருவீண்டு. இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் பெரிய லெவலில் ரீச் அடைஞ்சிடலாம் நம்பிக்கையோடு பயணம் பண்ணிவிட்டுருக்கோம். கண்டிப்பாக அந்த இலக்கை நாங்கள் அடைஞ்சிடுவோம். இப்போ நம்ம 2003 ஆரம்பித்து இவ்வளோ தலைமாற்றத்தோடு இப்போ 2025 கடந்திருக்கோம்னா அந்த உழைப்பு, ஆர்வம், நம்பிக்கை. உணவுக்குன்னு பேர் போன ஒரு ஊரில் பெஸ்ட்டு உணவை கொடுக்கணுன்றது. மதுரையிலே பெஸ்ட்டு உணவை கொடுத்துட்டா நான் எல்லா ஊரும் ஜெயிச்ச மாதிரி தானே. இந்த மண்ணும் மக்களும் எங்களுக்கு சொல்லி தந்தது முயற்சியும் உழைப்பு மட்டும்தான். அதே போல் உங்கள் தொழிலில் உண்மையும் உங்கள் உழைப்பில் நம்பிக்கையும் வைத்து முன்னேறினால் வெற்றி நிச்சயம்.